ஹாய் எவ்ரிவன், நான் சம்பத் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாக்கிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். டாக்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம இங்கிலீஷ் பேசும்போது என்னென்ன மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், என்னென்ன மாதிரி சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து என்ன சொன்னேன், இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க சொன்னேன். இன்ட்ரோடியூஸ் சொன்னேன். இப்போ நான் என்ன வந்து உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இங்கிலீஷ்ல. ஓகே. ஹாய், ஐ எம் சம்பத். ஐ எம் ஃப்ரம் மெட்ராஸ். ஓகே, ஐ எம் ஃப்ரம் சென்னை. I have completed BE and I have in my family I have 5 members: my father and mother, and my brother, elder brother, and my younger brother, and I have a sister and myself also. So my hobby and aim is reading newspapers and playing cricket and watching current affairs across the world. And I'm very eager to teach English to others, and explaining the grammar, how in English language they are using the grammar, how the sentence is formed by using English words. So previously I was working in as a engineer, and also I was working as a teacher in college as an English teacher. So these are all my small introduction from myself. So guys, if you want to introduce yourself at me, please share your information and share your introduction with in comment section. Okay, let's start the class. Okay students, இதுதான் என்னோட சின்ன இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாக்கிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். டாக்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? நண்பர்களுடன் பேசும்போது சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல நம்ம பயன்படுத்தினால போதும், டெய்லி லைஃப் வந்து சூப்பரா நம்ம க்ளோஸ் ஆகிடுவோம், சரிங்களா? கான்ஃபிடென்ட் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போது ஹாய் எப்படி இருக்க, ஹாய் நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன், ஹாய் ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன். இது நம்ம எப்பவுமே தெரியும், இது நீங்க சொல்லி பார்க்கணும். யாரை பார்த்தாலுமே நீங்க சொல்லணும் ஹாய் ஹவ் ஆர் யூ, எஸ் ஐ எம் ஃபைன்னு சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்க, வாட் ஆர் டூயிங், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்களோ அது சொல்லணும். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் விளையாண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சாரி, விளையாண்டுட்டு இருக்கலாம் இங்க சொல்ல முடியாது. வாட் ஆர் டூயிங்னா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, ஐ எம் ஸ்டடிங், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து கேட்குறாங்க ஹே ஆர் யூ ஃப்ரீ நவ். உங்க ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஆர் யூ ஃப்ரீ நவ்னு கேட்குறாங்க. இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஒர்க் இருந்தா ஐ எம் பிஸின்னு சொல்லலாம், இல்லை ஐ ஹேவ் எ ஒர்க்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ எம் ஃப்ரீ இருந்துச்சுன்னா எஸ் ஐ எம் ஃப்ரீ நவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ உங்க ஃப்ரெண்டு கேட்குறான் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லலாம், எஸ் ஐ எம் ஃபைன்னு சொல்லலாம், இல்லை ஐ எம் கூல்னு சொல்லலாம், ஐ எம் சூப்பர்னு சொல்லலாம், ஐ எம் ஃபென்டாஸ்டிக் சொல்லலாம், ஐ எம் ஃபிட் அஸ் எ ஃபிடில்னு சொல்லலாம். இதெல்லாம் அந்த ஹவ் ஆர் யூ அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. இல்லைன்னா ஐ எம் குட்னு சொல்லலாம், சரிங்களா? ஐ எம் ஃபைனே யூஸ் பண்ணாதீங்க எப்போதும். ஓகேங்களா? அடுத்தது வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்க, இப்ப என்னடா பண்ற, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப என்ன பண்ற அப்படின்னு கேட்டா ஐ எம் ஸ்டடிங், நான் பிஜி படிச்சுட்டு இருக்கேன், சரிங்களா? இல்லைன்னா நான் ஒர்க் பண்றது வந்து ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்படியாடா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ இப்போ பிஸியா, நீ இப்போ பிஸியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் பிஸியா இருந்துச்சுன்னா எஸ் ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை பிஸியா இருந்துச்சுன்னா பிஸியா இல்லைன்னா நோ ஐ எம் நாட் பிஸி அப்படின்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆர் யூ ஃப்ரீ நவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ ஃப்ரீயா இருக்கியா, எஸ் ஐ எம் ஃப்ரீ. இல்ல நான் பிஸியா இருக்கேன்னா ஐ எம் பிஸி நவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சும்மா வாங்கிட்டு இருக்கு, நடந்து போவோம், ஷல் வி வாக் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, லெட்ஸ் வாக். ஷல் வி வாக்னா ஷல் வி டாக்னா நம்ம பேசலாமா, ஷல் வி டாக்னா நம்ம பேசலாமான்னு அர்த்தம். கண்டிப்பா பேசலாம்டா, என்னடா லெட்ஸ் டாக் அப்படின்னு சொல்றது, சரிங்களா? அடுத்தது வாட் டிட் யூ டு, வாட் டிட் யூ டூ டுடே, நீங்க என்னடா பண்ண, வாட் டிட் யூ டூ டுடே. இங்க பாருங்க டிட் வந்திருக்கு, வாட் டிட் யூ டூ டுடே அப்படின்னு வந்திருக்கு, டிட் வந்திருக்கு. இன்னைக்கு என்னடா பண்ண அப்படின்னு கேட்டா ஐ வென்ட் டு ஒர்க்.
இன்னைக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேக்குறாங்க. வாட் டிட் யூ டூ டுடே அப்படின்னு கேக்குறாங்க. வாட் டிட் யூ டூ டுடே, வாட் டிட் யூ டூ டுடே அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஐ வென்ட் டு ஒர்க், நான் வேலைக்கு போனேன். ஐ மெட் மை ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டை சந்திச்சேன். ஐ வாட்ச் ஏ மூவி, நான் மூவி பார்த்தேன். ஐ பிளேட் கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளாண்டேன். ஐ ரெட் புக். இங்க ரீடோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ரெட் அப்படின்னு படிக்கணும். ரீடு தான், பட் அதை ரெட் அப்படின்னு படிக்கணும். சரிங்களா? இதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஐ லேர்ன் இங்கிலீஷ். ஒரே கேள்விதான். வாட் டிட் யூ டூ டுடே, இன்னைக்கு நீ என்னடா செஞ்ச அப்படின்னு பாத்துட்டா. வாட் டிட் யூ டூ டுடேனா இன்னைக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு பதில் என்னென்னலாம் வருது பாருங்க. என்னென்ன செஞ்சீங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லலாம். ஐ வந்தாச்சு. ஐ வென்ட் ஐ வென்ட் டு ஒர்க், நான் வேலைக்கு போனேன். ஐ மெட் மை ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டை பார்த்தேன். ஐ வாட்ச் ஏ மூவி, நான் மூவி பார்த்தேன். அடுத்தது ஐ பிளேட் கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளாண்டேன். ஐ ரெட் ஏ புக், நான் புக் படித்தேன். ஐ லேர்ன் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். சரிங்களா? ஓகே, அடுத்து இங்க பாருங்க. ஐ ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங், நான் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணல. ஐ வாட்ச் யூடியூப், நான் யூடியூப் பார்த்தேன். ஐ லிசன் டு மியூசிக், நான் மியூசிக் கேட்டேன். ஐ வென்ட் டு த மார்க்கெட், நான் மார்க்கெட் போனேன். ஐ ஹெல்ப் மை ஃபேமிலி, நான் என்னோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணேன். ஸோ அப்போ எத்தனை வார்த்தைகள் பாருங்க. கேள்வி ஒன்னே ஒன்றுதான். வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே, இல்லை வாட் டிட் யூ டூ டுடே. வாட் டிட் யூ டூ டுடே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் டிட் யூ டூ டுடே அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ இன்னைக்கு என்ன பண்ண. வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே அப்படின்னா நீ நேற்று என்ன பண்ண. ஓகேங்களா? அப்போ அத்தனை பதிலும் வருது. நீங்க என்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் சொல்ல வேண்டியதா. ஓகேவா? ஓகே, அப்ப இங்க என்ன கேக்குறாங்க. வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட பிளான்ஸ் என்ன, உன்னோட ஃபியூச்சர் கோல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்ன பிளான் பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐ வாண்ட் டு, இந்த கோல் என்ன, ஐ வாண்ட் டு ஐ வாண்ட் டு ஐ வாண்ட் டு தான் வருது பாருங்க. ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ், இதே நீங்க சொல்லலாம். ஐ வாண்ட் டு வச்சுக்கிட்டு சொல்லலாம். ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ், ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ், ஐ வாண்ட் டு டிராவல் பண்ண விரும்புறேன். ஐ வாண்ட் டு சக்சீட், நான் வெற்றி பெற விரும்புறேன். ஐ வாண்ட் டு சக்சீட் இன் மை கரியர், நான் என்னோட கரியர்ல வெற்றி பெற விரும்புறேன். ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, நான் இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் ஸ்கில்ஸ், நான் என்னோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து ஐ வாண்ட் டு டிராவல் டு ஜப்பான், நான் ஜப்பான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? புரியுதா? கேள்வி என்னது, வாட் ஆர் யுவர் பிளான்ஸ். உன்னோட பிளான்ஸ்லாம் என்னடா, உன்னோட திட்டங்கள்லாம் என்னடா, அப்புறம் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது பதில் இவ்வளவு வருது. சரிங்களா? ஓகே, அடுத்தது டு யூ வாட்ச் மூவி, இப்பெல்லாம் ஃப்ரீயா டைம் கிடைக்குதாடா, நீ படம்லாம் பாக்குறியா, அப்போ டு யூ வாட்ச் மூவிஸ். எஸ் ஐ வாட்ச் மூவிஸ். எஸ் ஐ வாட்ச் மூவிஸ். அப்போ இப்போ விளையாடுறியா, டு யூ பிளே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா நீ விளையாடுறியா அப்படின்னு அர்த்தம். விளையாட்டுல விளையாடுறியாடா அப்படின்னு கேட்டா எஸ் ஐ பிளே கிரிக்கெட். எஸ் ஐ பிளே கிரிக்கெட்னா ஆமா நான் கிரிக்கெட் விளையாடுறேன். டு யூ லைக் மியூசிக், இப்போல்லாம் உனக்கு மியூசிக் பிடிக்குதா, அப்போல்லாம் நிறைய கேட்பேன், இப்போ உனக்கு மியூசிக் பிடிக்குதா, மியூசிக்லாம் கேட்குறியா, டு யூ லைக் மியூசிக், எனக்கு மியூசிக் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஐ லைக் மியூசிக் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இங்க பாருங்க. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மூவி. மை ஃபேவரட் மூவி இஸ், வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மூவி, உனக்கு பிடிச்ச படம் என்னடா அப்படின்னு கேட்கும்போது மை ஃபேவரட் மூவி இஸ், என்ன படமோ அதை சொல்லணும். ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ், யார் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டா ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ், யார் பேரோ அவங்க பேரை சொல்லிக்க வேண்டியதா. ஓகேவா? அடுத்தது ஓகே லெட்ஸ் மீட் டுமாரோ, ஓகே நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே லெட்ஸ் மீட் டுமாரோன்னா நாளைக்கு சந்திக்கலாம். இல்ல வா கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம், லெட்ஸ் கோ அவுட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்ப பாருங்க ஒரு சென்டென்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, அடுத்தது லெட்ஸ் வாட்ச் எ மூவி, படம் பார்க்கலாம். இங்க பாருங்க இந்த லெட்ஸ் அப்படின்ற வார்த்தை இதெல்லாம் சொல்லிப்பாங்க. ஓகே லெட்ஸ் மீட், லெட்ஸ் கோ அவுட், ஓகே லெட்ஸ் வாட்ச். இந்த லெட்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அடுத்தது எல்லாம் செயலை குறிக்கிற வார்த்தை வந்து பாருங்க. மீட், கோ, வாட்ச். அப்ப ஓகே லெட்ஸ் பிளே அப்படின்னா ஓகே வாங்க விளையாடலாம், நம்ம விளையாடலாம். சரிங்களா? அப்போ லெட்ஸ் ஓகே சரி வா விளையாடலாம் அப்படின்னும் போது லெட்ஸ் பிளே, லெட்ஸ் மீட் டுமாரோ நாளைக்கு சந்திக்கலாம், லெட்ஸ் கோ அவுட் நாளைக்கு வெளில போகலாம், லெட்ஸ் வாட்ச் மூவி ஓகே படம் பார்க்கலாம் அப்படின்னா அர்த்தம். அப்போ லெட்ஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா? ஓகே லெட்ஸ் பிளே கிரிக்கெட், கிரிக்கெட் விளையாடலாம். லெட்ஸ் ஸ்டடி டுகெதர், நம்ம ஒன்னா சேர்ந்து படிக்கலாம் வாங்க. ஓகே ஐ என்ஜாய் டாக்கிங் வித் யூ, நான் உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ என்ஜாய் டாக்கிங் வித் யூ, நான் உங்ககிட்ட பேசுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்றது. யூ ஆர் ஏ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், நீ என்னோட குட் ஃப்ரெண்ட், நல்ல ஒரு ஃப்ரெண்டு.
அப்புறம் தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஃப்ரெண்டு கூட பேசும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீனா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ ரெஸ்பெக்ட் யூ, நான் வந்து உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன்டா, மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ரெஸ்பெக்ட் யூ. லெட் ஸ்டே இன் டச். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகே ஓகே, லெட் ஸ்டே இன் டச். ஏ சும்மா வந்த ஒரு நாள் பார்த்துட்டு போகணும்னு நினைச்சுக்காத, டச்லேயே இருறா அப்படின்னு சொல்லும்போது லெட் ஸ்டே இன் டச் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இதெல்லாம் என்ன சென்டென்ஸ்? ஓகே, ஐ வில் கால் யூ லேட்டர், இல்லைன்னா ஓகே ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்புறம் என்ன சொல்லலாம்? see you tomorrowன்னு சொல்லலாம், இல்லை டேக் கேர் சொல்லிக்கலாம், ஹேவ் a குட் டே, பாய், see you soon அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீங்க பேசும்போது இங்கிலீஷ்ல நீங்க பேசணும்னா பேசக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் மறக்காம நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இதே மாதிரி சென்டென்ஸ்ல நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ்லாம் மறக்காம நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நீங்க இதெல்லாம் பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே, அப்போ இன்னைக்கு ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன். கெட் பேக் அப்படின்ற ஒரு ஃப்ரேசல் வெர்பு இருக்கு. கெட் பேக் அப்படின்ற ஒரு ஃப்ரேசல் வெர்பு இருக்கு. அதுக்குள்ள மீனிங் என்ன? அதுக்குள்ள மீனிங் என்னன்னா ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, எப்படா வருவேன்? 6 மணி 5 மணி ஆயிடுச்சு, இப்போ போறேன், ஆஃபீஸ் விட்டு எப்போ வருவேன் அப்படின்னா, நான் 6 மணிக்கெல்லாம் வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் கெட் பேக் அட் 6. ஐ வில் கெட் பேக் அட் 6னா 6 மணிக்கு நான் வரேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ கெட் பேக்னா இந்த இடத்துல என்ன மீனிங் வருது? ரிட்டர்ன் அப்படின்னு மீனிங் வருது. சரிங்களா? ஓகே, ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. கெட் பேக் டு யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ரிட்டர்ன் இல்லாம சில பேர்ட்ட நம்ம வந்து ஏதாவது சொல்லுவாங்க, சொல்லும்போது சரிங்க நான் அதை பார்த்துட்டு அது என்னன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன்ல, அப்ப சொல்ற வார்த்தை தான் ஐ வில் கெட் பேக் டு யூ. ஓகேங்களா? ஐ வில் கெட் பேக் டு யூனா நான் அதை என்னன்னு கன்சிடர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேன், உங்களை அழைக்கிறேன், திரும்பவும் அழைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த கெட் பேக் அப்படின்ற ஃப்ரேசல் வருது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, அதோட மீனிங் என்னன்னா ரிட்டர்ன், மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் கூப்பிடுறேன், மறுபடியும் கால் பண்றேன், ஓகே நான் திரும்பவும் வருவேன், எத்தனை மணிக்கு? அத்தனை மணிக்கு நம்ம சொல்றோம். அப்ப இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் யூஸ் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். பாருங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிங்க. ஓகேங்களா? பாய். ஒரு லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணும். இது பாருங்க, ஒரு லாங்குவேஜை பேசிக் தெரிஞ்சுக்கணும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தெரிஞ்சுக்கணும், அடுத்து உடனே பேச ஆரம்பிச்சிடணும். அப்போதான் நம்ம பேச முடியும். ஓகேங்களா? பாய், தேங்க்யூ, மீட் டுமாரோ.